பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கன்னி ராசிக்கு ஒரே பாசிட்டிவான கார்டா குடுக்காரு. லாஸ்ட்டா ஒரு சின்ன புள்ளி வச்சிருக்காரு. அத லாஸ்ட்டா பார்த்துருவோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே செதுக்குறாரு. ஒவ்வொரு காயினையும் செதுக்கிக்கிருக்காரு. அழகா வரிசையா அடுக்கி வச்சுக்கிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அரசியின் செங்கோல் வந்திருக்கு. கோப்பை. இத நம்ம எதுக்கு சொல்லலாம் அப்படின்னா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரே ஒரு சின்ன எச்சரிக்கையான விஷயம். இந்த டைம்ல புதுவித எந்த ஒரு விஷயத்தையும் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. வணக்கம், திஸ் இஸ் பாலா பேகா. உலகமெல்லாம் எங்கள் ஜோதிடர் யுகம் சேனல் அனைவருக்குமே ரசிக பெருமக்கள் அப்படின்னு சொல்லணுங்க. எங்கள் ஜோதிடர் யுகம் சேனல் அத்தனை பேருக்குமே அத்தனையும் எங்களுக்கு வந்து ரசிகர்கள் மட்டும் இல்லைங்க, ஃபேன்ஸ் மட்டும் இல்லை, வியூவர்ஸ் மட்டும் இல்லை, நிறைய எங்களோட கமெண்ட்டை நீங்கள் சொல்லி நான் எங்களை உற்சாகப்படுத்துகிறேன். எங்கள் ஜோதிடர் யுகம் சேனல் அனைவருக்குமே வணக்கம். நம்ம ஒரு அருமையான ஒரு ஜோதிடர் பெண்மணி அப்படின்னு சொல்லணுங்க. ஒரு பொண்ணு, அழகான ஒரு லட்சணமான ஒரு பொண்ணை தான் கேட்க போகிறோம். அவங்க வந்து பாரம்பரிய ஜோதிடர், ஜோதிட அரசி, யோக பிரபா, அவங்கள தான் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய விஷயங்களை உங்களுக்காக கொண்டு வந்துட்டுருக்காங்க. அதை விட அவங்க என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம், டேரட் ரீடர் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது டேரட் ரீடர் அப்படின்னா ரொம்ப பேர் அது பார்க்கறது இல்லை. அதாவது கார்டு வச்சு பார்ப்பாங்க இல்லைப்பா, கார்டு வச்சு பார்த்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லுவாங்க. அதெல்லாம் ரொம்ப பேர் ரொம்ப கஷ்டங்க. அது படித்து அதை வந்து அழகாக சொல்கிறதெல்லாம் பெரிய விஷயம். அப்படி ஒரு ஒரு அழகான ஒரு ஜோதிடரை நம்ம பார்க்க போகிறோம். நான் மட்டும் பார்த்ததில்ல, நீங்களும் பார்க்கணும். அவங்கக்கிட்ட இருந்து நிறைய விஷயத்த நீங்களும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பார்ப்போமா, அவங்கள சந்திப்போமா. ஜோதிடர் யுகம் டிவி நேயர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் யோக பிரபாவின் அன்பான வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டைரக்ட் ஆருடம். டைரக்ட் ஆருடம்னா என்ன அப்படின்னா, அதாவது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம முன்னாடி எகிப்திய காலத்திலே கண்டுபிடிச்சப்பட்டது தான் அந்த டைரக்ட் ஆருடம். நார்மலாக பாரம்பரிய ஜோதிடம் எல்லாம் பார்ப்போம் இல்லையா, அதே மாதிரி தான் டைரக்ட் ஆருடமும். மேக்ஸிமம் நம்ம சைடில் உள்ளவங்களுக்கு இது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கத்துக்கு வருகிறது. இது என்ன மாதிரியான பலன் பார்க்கலாம் இதில் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம சாதாரணமாக பாரம்பரிய ஜோதிடத்தில், அதாவது பிறந்த தேதி நேரத்தை வச்சு நம்ம பலன் பார்ப்போம். அதன் மூலமாக என்ன தசை நடக்குது, என்ன தசா புத்தி நடக்குது, கிரகத்தில் அடிப்படையில் என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்குங்கிறதும் நம்ம பார்த்துருவோம். அது ஒரு வகையில் இருந்தாலும், இது எங்களுக்கு ஜாதகமே இல்லை, எங்களுக்கு ஜாதகமே எழுதலை, முன்னாடி உள்ள காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா நான் எந்த பிறந்த தேதி நேரனே தெரியாது. அப்படி உள்ளவங்களுக்குலாம் நம்ம என்ன மாதிரியான ஜாதகம் பார்க்க அப்படின்னு சொல்லி பார்க்குறவங்களுக்கு இந்த டைரக்ட் ஆருடம் மூலமாக பார்க்கலாம். மற்றபடி நார்மலாக உள்ள பர்சனுமே எனக்கு இப்போ உடனே எனக்கு வந்து ஒரு சின்ன எனக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை, எனக்கு இப்போயே ஒரு விஷயத்துக்கு எனக்கு ஆன்சர் தெரியணும், இப்போ ஒரு இடத்துல பணம் தொலைஞ்சு போச்சு, இல்லை ஒரு இடத்துல பிரச்சனையாக இருக்குது, இந்த பிரச்சனை உடனே முடிவுக்கு வருமா, எனக்கு ஈவினிங்குள்ளே இந்த இதுக்கு எனக்கு ஆன்சர் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்போது, அதாவது உடனுக்குடன் நீங்கள் கேட்ட அடுத்த செகண்டே அதற்குண்டான ஆன்சரை கொடுக்கறது, அதற்குண்டான ஒரு பலனை அந்த டைரக்ட் ஆருடம் கொடுக்கும். ஒரு தெளிவான பலன் என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இதுலேயும் இந்த ஜூலை மாதத்தில் ஒவ்வொரு ராசினருக்கும் என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்குறாது அந்த டைரக்ட் ஆருடம் மூலமாக ஒவ்வொரு விஷயத்துக்கும். முதல்ல அதாவது கல்யாணம், குழந்தை பேருக்கு. இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வேலை, தொழில், வருமானத்திற்கு. மூன்றாவது முக்கியமாக கல்வி. நான்காவது உடல்நிலை. ஐந்தாவது சொத்து சேர்க்கிறது. இந்த மாதிரியான ஒவ்வொரு விஷயத்துக்காகவும் ஒவ்வொரு கார்டும் எடுத்து ஒவ்வொரு ராசினருக்கும் எந்த மாதிரியான மாற்றத்தை கொடுக்குது, எந்த மாதிரியான நம்ம தெளிவான ஒரு கேள்விக்கு பலன் சொல்லுது இந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். தொடர்ச்சியாக வீடியோ பார்த்துக்கிட்டே வாங்க. ஒவ்வொரு ராசினருக்கும் முக்கியமான சில நிறைய விஷயங்களை இந்த பதிவில் நான் கொடுக்கேன். என்ன மாதிரியான ஒரு வழிபாடு இல்லாமல், ஒரு பரிகாரம் இல்லாமல், ஒரு பிரபஞ்சத்தின் மூலமாக பிரபஞ்சமே உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு ஐடியாவை நான் இதில் தாரேன். கண்டிப்பாக தொடர்ச்சியாக 12 ராசினருக்கும் உள்ள வீடியோவை தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே வாங்க. கண்டிப்பாக அதற்குண்டான பலன் உங்களுக்கும் உங்களது குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும். கடவுளின் ஆசீர்வாதம் பரிபூரணமாக இருக்கும். கன்னி ராசினியர்களுக்கு இந்த பிரபஞ்சம் ஜூலை மாதத்துக்கு எந்த மாதிரியான ஒரு நல்ல பலன்களை கொடுக்குது அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம்.
பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்கு ஒரே பாசிட்டிவான காரை கொடுக்காரு. லாஸ்ட்டாக ஒரு சின்ன புள்ளி வச்சுருக்காரு, அதை லாஸ்ட்டாக பார்த்துருவோம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா அரசனின் செங்கோல் கொடுத்துருக்காரு. சரிங்களா? இது எதை குறிக்குது அப்படின்னா வேலை தொழிலில் தான் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துக்கிருக்கோம். ஸோ அந்த வேலை தொழிலில் எந்தவித பெரிய பாதிப்புமே இல்லாத ஒரு நிரந்தர வேலையை ஏற்படுத்தி தருது. அதாவது நான் வந்து வேலையில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பெர்மனன்ட் போடாமல் தற்காலிகமாக போட்டிருக்காங்க. ஒரு அரசாங்க வேலையாக இருந்தாலும் சரி, ஒரு ப்ரைவேட் வேலையாக இருந்தாலும் சரி, எனக்கு தற்காலிகமாக சொல்லியிருக்காங்க. எனக்கு ஒரு வேலை நிரந்தரம் ஆகுமான்னு கேட்டால் நிச்சயமாக இந்த காலத்தில் நடக்கும். 2வது, நான் வந்து தொழில் பண்ணிக்கிருக்கேன். அந்த தொழிலில் என்னால் உட்காரவே முடியல. அதாவது தொழில் என்னுடைய பேரில் இருக்குது, கடன் வாங்கினது என்னுடைய பேரில், நான் தான் கடன் வாங்கி நான் தான் லோன் கட்டிக்கிருக்கேன், எல்லாம் பண்ணிக்கிருக்கேன். ஆனால் என்னுடைய உறவினர்கள் இல்லைன்னா நண்பர்கள் அவர்கள் எனக்கு உதவி பண்ணுறேன்னு வந்துட்டு இப்போ அவங்க உட்காந்துக்கிருக்காங்க. என்னால் அவங்கள வெளியில் போக சொல்ல முடியல. ஆனால் அது என் கையிலேருந்து விட்டுட்டு போயிடுமோன்னு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு, கன்னிராசி நேயர்களுக்கு நிச்சயமாக உங்களது தொழில் உங்கள் கைக்கு வந்து சேரும். கம்பீரமாக நீங்கள் உட்காருவீங்க. அந்த முக்கியமான நாளில், உங்கள் தொழில் சம்மந்தப்பட்ட முக்கியமான நாளில், ஏற்றுமதி இறக்குமதி சம்மந்தப்பட்ட பொருட்கள் பார்க்குற நாளில், இல்லைனா முக்கியமான பொருட்கள் ஆர்டர் கொடுக்க போகிற நாளில் நீங்கள் என்ன பண்ணணும்னா ரெட் கலர் ட்ரெஸ் தான் நீங்கள் போடணும். பார்த்தீங்களா எப்படி உட்காந்துருக்காங்க? ரெட் கலரு, அப்படி இல்லை அப்படின்னா க்ரீன் எல்லோ, இந்த கலர் ட்ரெஸ் தான் நீங்கள் போடணும். நீங்கள் போட்டுட்டு போங்க, உங்களுக்கேவும் அதிலே ஒரு மாற்றம் தெரியும். நீங்கள் வேலையில் இருக்கீங்க, வேலையிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான மீட்டிங் நடக்குது, இல்லை நான் புதுசாக வேலைக்கு ட்ரை பண்ணிக்கிருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிருக்கீங்க. அந்த டைமில் ஒரு எல்லோ கலர் ட்ரெஸ்ஸோ, க்ரீன் கலர் இல்லைனா ரெட் கலர் டார்க் ரெட்டு, இந்த ட்ரெஸ்ஸை நீங்கள் போட்டுட்டு போனீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு பாசிட்டிவான ஆன்சர் தான் வரும். அரசாங்க வேலை முயற்சி பண்ணுறவங்களுக்கு நிச்சயமாக அரசாங்க வேலை இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். ஸோ பாசிட்டிவான ஒரு வேலை தொழில் பொருளாதாரத்தில் ஒரு பாசிட்டிவான கார்டு இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே செதுக்குறாரு. ஒவ்வொரு காயினையும் செதுக்கிக்கிருக்காரு, அழகாக வரிசையாக அடுக்கி வச்சுக்கிருக்காங்க, உட்காந்து செதுக்கிக்கிருக்காரு. இதை நம்ம எதை குறிக்குது அப்படின்னா கல்வியை குறிக்குது. உங்களுடைய கல்வியோட முன்னேற்றம் அருமையாக இருக்குது. இந்த மாதத்தில், இந்த ஜூலை மாதத்தில் படிக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு, படிப்பு தடைப்பட்டவங்களுக்கு, இல்லைனா ஒரு எக்ஸாம் ரிசல்ட்டுக்கு நீங்கள் காத்திருக்கீங்க, அந்த ரிசல்ட்டு நல்லா வருமா என்னன்னு ஒரு பயத்தில் இருக்குது, ஆனால் என்ன பண்ணணும்னு தெரிலன்னு சொல்கிறவங்களுக்கு உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டு தான் வரும். அது என்ன எக்ஸாம்னாலும் இருக்கட்டும், உங்களுக்கு அது பாசிட்டிவான இதாக தான் வரும். இல்லை நான் புதுசாக எக்ஸாம் நான் அட்டன் பண்ண போகிறேன், எனக்கு வந்து புதுசாக நான் ட்ரை பண்ணிக்கிருக்கேன், நான் புதுசாக நான் படிக்க ஜாயின் பண்ணுறேன், ரொம்ப வருஷம் படிப்பு வந்து டச் விட்டு போச்சு, படிக்கலாமா என்னன்னு தெரியலன்னு சொல்கிறவங்களுக்கு நிச்சயமாக படிப்புக்குண்டான அமைப்பு இருக்குது. இதில் முக்கியமாக சில குழந்தைகள் இருப்பாங்க. கன்னிராசி நேயர்களில் சில குழந்தைகள் வந்து சரியாக வாய் பேச முடியாது, அதாவது கொஞ்சம் தாமதமாக பேசுவாங்க, இல்லை விட்டு விட்டு பேசுவாங்க. அப்படி உள்ள குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பேரண்ட்ஸ்க்கேவும் அவங்களுடைய ஏதாவது ஒரு ஸ்கூலில் சேர்க்கணுன்னாலும் அவங்களுக்கே ஒரு பயத்தோடு இருக்கும். நம்ம அப்படிலாம் வந்து அதை மேனேஜ் பண்ண முடியுமா முடியாதா, இல்லை இந்த மாற்றம் நம்ம பொண்ணுக்கோ இல்லை நம்ம பையனுக்கோ சரியாக பேசுவாங்களா மாற்றுறாங்களான்னு சொல்லி நிறைய ஏக்கங்கள் இருந்திருக்கு. நிறைய பேருக்கு அந்த மாதிரி இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜூலை மாதத்தில் இது ஒரு வழிகாட்டியாக இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்குது கன்னிராசி நேயர்களுக்கு. ஸோ நிச்சயமாக அதற்கு உண்டான ஸ்கூலில் இல்லைனா நீங்களேவும் யார் மூலமாவது, அதாவது ஒரு ஆண் மூலமாக உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும். இந்த ஸ்கூலில் போய் சேருங்க, தம்பியோ பாப்பாவோ நல்லா பேசுவாங்கன்னு ஒரு புது உறவு உங்களுக்கு கிடைக்க போகுது. அந்த ஆண் மூலமாக உங்களுடைய குழந்தைகளுக்கு உண்டான ஒரு சிறு சிறு பாதிப்புகள் சரியாகும். குழந்தைகள் படிப்புக்கு தடையாக இருக்கிற பணம் சரியாகும். அதன் மூலமாக உங்களுக்கு ட்ரஸ்ட்டு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு உங்களுடைய ராசியை பொறுத்தளவு, கன்னிராசியை பொறுத்தளவு புது உறவாக ஒரு ஆண் வர்றாங்க உங்களுடைய லைஃப்பில். அவங்க மூலமாக உங்களுடைய குழந்தைகளுக்கு உண்டான கல்வி தடை இல்லாமல் கிடைக்க போகுது. அதன் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய என்ன சொல்லலாம் அப்படின்னா கல்வி மட்டுமல்லாது உங்களுடைய குழந்தைகளுக்கு உண்டான சிறு சிறு அந்த பேச்சு தாமதமாக வர்றதுக்கு உண்டான ஒரு சின்ன பாதிப்பும் சரியாக இருக்குண்டான அமைப்பு நிச்சயமாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அரசியின் செங்கோல் வந்து கோப்பை. இதை நம்ம எதுக்கு சொல்லலாம் அப்படின்னா திருமணம் ஆகாதவங்களுக்கு, இந்த கன்னிராசினியர்களுக்கு திருமணம் ஆகலை, வந்து அரண் பார்த்துக்கிருக்கேன், இன்னொன்று வந்து நான் லவ் பண்ணிக்கிருக்கேன், என்னுடைய காதல் வந்து சக்ஸஸ் ஆகுமான்னு கேட்டால் நிச்சயமாக ஆகும். ஒன்று ஆணோ பெண்ணோ நீங்கள் காதலிச்சிருக்கிருக்கீங்க, ஒன்று சைடாக லவ் பண்ணிக்கிருக்கீங்க, நான் வந்து வீட்டில் சொல்லணும்னு நினைக்கிறேன், இல்லைனா என்னுடைய காதலை நான் காதலிக்கு நபர்கிட்ட சொல்கிறதுக்கு உண்டான தைரியமே என்கிட்ட இல்லைன்னு சொல்லி கேட்கும்போது
யாராவது ஒரு பெண் தோழி மூலமாக நிச்சயமாக காதலுக்கு உண்டான அமைப்பு, உங்கள் காதல் வெற்றி அடைகிறதுக்கு உண்டான அமைப்பு நிச்சயமாக இருக்குது. அது திருமணத்திற்கு உண்டான அமைப்புமாகவே இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரே ஒரு சின்ன எச்சரிக்கையான விஷயம், இந்த டைமில் புதுவித எந்த ஒரு விஷயத்தையும் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. கொஞ்சம் ஏற்கனவே இருக்கிற தொழில், ஏற்கனவே இருக்கிற வேலைகளை மட்டும் நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே வாங்க. வேறு எந்தவித பாதிப்புமே இல்லாமல் நல்லாயிருக்கும். ஓகே, இந்த கன்னி ராசிக்கு பிரபஞ்சம் என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை கொடுக்குது, அதற்கு நாங்கள் என்ன வரை பண்ணணும் அப்படின்னா, அதாவது 2022ன்னு சொல்லி நம்பரை ஆரஞ்சு கலர் பேனா மூலமாக எழுதுங்க. இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு தேவையான அனைத்து வித நல்ல விஷயங்களையும் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். நன்றி. சந்தோஷமாக இருங்க, ஆரோக்கியமாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. வீடியோவிலேருந்து நம்பர் எடுத்து நம்ம யோக பிரபாவை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஜாதகம் பார்க்கலாம், எல்லாமே அவங்க சொல்லுவாங்க. தேங்க்யூ.